السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்புள்ள சகோதரர்களே, பெரியோர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருபையால் அவனுடைய மாளிகையில் கடமையான ஜுமா என்ற வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக வேண்டியும் ஜுமாவின் முழு நன்மை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே முன்கூட்டியே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது தூய்மையான எண்ணங்களுக்கு ஏற்ப நற்கூலிகளை வழங்கி அருள் புரிவானாக என்று ஆரம்பத்திலே துவா செய்து கொள்கிறேன். அன்புள்ளவர்களே, அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்ற இந்த அற்புதமான வார்த்தையின் சிறப்புகள், மகத்துவங்கள் ஏராளம். அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தையை நாம் அடிக்கடி புழங்குகிறோம், அடிக்கடி இந்த வார்த்தையை நாம் கூறுகிறோம். ஆனால் இந்த வார்த்தையின் மகத்துவங்கள், சிறப்புகள் நிறையவே இருக்கின்றன. அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தையை கூறாதவர்களும் அடிக்கடி சொல்லாதவர்களும் நிறைய மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய மார்க்கம் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வதால் எந்த அளவுக்கு நமக்கு பயன்கள் இம்மையிலும் கிடைக்கின்றன, மறுமையிலும் கிடைக்கின்றன என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அன்புள்ளவர்களே, நாம் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வோம். அது ஏதோ ஒரு நம்முடைய பழக்க வழக்கம் என்ற அடிப்படையிலும் நாம் சொல்வோம். எப்படி இருக்கிறீங்க, சோமா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்பவர்களும் இருக்கிறார்கள். அல்லது நெகட்டிவாகவே பேசக்கூடியவங்க இருக்கிறாங்க. என்ன வாழ்க்கை, நிறைய கடன், நிறைய பிரச்சனை, வீட்டுல பிரச்சனை, வியாபாரத்துல பிரச்சனை, இப்படி அடுக்கி சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். அதே சமயத்துல ஒரு பேருக்காக அல்ஹம்துலில்லாஹ் சோமா இருக்கிற இப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. இந்த அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தையை உண்மையிலே நம்ம உணர்ந்து அதனுடைய பொருளை, அர்த்தத்தை தெரிந்து உளப்பூர்வமாகவே நம்முடைய உள்ளத்தால் வரக்கூடிய வார்த்தையா என்று நாம சிந்திக்கணும். அல்ஹம்துலில்லாஹ் என்றால் என்ன அர்த்தம் எல்லோருக்கும் தெரியும். எல்லா புகழும் அல்லாஹுக்கே. அப்படி என்றால் வேறு யாருக்கும் புகழ் கிடையாது, அல்லாஹுக்குன்னு அல்லாஹுக்கு மட்டும்தான் என்ற அர்த்தத்தோடு உள்ளார்ந்து உணர்ந்து உள்ளத்தின் அடிப்பகுதியிலிருந்து நம்ம சொல்றோமா, இல்ல பழக்க வழக்கத்தினால் எப்படி இருக்கு அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் இப்படி நம்ம சொல்றோமா, இதை நம்ம சிந்திக்கணும். அல்ஹம்துலில்லாஹ் என்ற அந்த வார்த்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, அல்ஹம்துலில்லாஹ் என்பது
தம்லவுல் மீசான், அல்லாஹ்வுடைய அந்த தராசு எடை தட்டு அதுவே நிரப்பிவிடும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் என்ற அந்த ஒரு வார்த்தை தம்லவுல் மீசான், மீசானை அது நிரப்பிவிடும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மட்டுமல்ல, சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் இந்த ரெண்டு வார்த்தைகளும் சொல்லிட்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தம்லஆனி அவ் தம்லவு மா பைன ஸமாவாதி வல் அர்த், இந்த இரண்டு வார்த்தைகளும் சேர்ந்து வானங்கள் பூமி எந்த அளவிற்கு விசாலமானதோ அதையும் நிரப்பிவிடும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு அக்பர்! எப்படிப்பட்ட வார்த்தை! சும்மா சாதாரண வார்த்தை அல்ல. அல்ஹம்துலில்லாஹ் சுப்ஹானல்லாஹ் என்று சொன்னால் வானங்கள் பூமி எவ்வளவு விசாலமானதோ அதையும் நிரப்பிவிடும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஸ்லிம் என்ற நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உண்மையில் அன்புள்ளவர்களே, அல்ஹம்துலில்லாஹ் என்று நாம் அல்லாஹுவை புகழ்வதால் அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிற மீசான் தராசையே அது நிரப்பிவிடும் என்ற சிந்தனையோடு அர்த்தத்தோடு சொன்னால் உண்மையில் அந்த அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தைக்கு ஒரு உயிரோட்டம் இருக்கிறது, ஒரு பவர் இருக்கிறது. அது எப்படிப்பட்ட பவர் இருக்கிறது என்பதெல்லாம் நான் பின்னாடி சொல்கிறேன். அன்புள்ளவர்களே, அல்ஹம்துலில்லாஹ் எதை எடுத்தாலும் எது சொன்னாலும் இந்த வார்த்தை தான் நமக்கு வரணும். நெகட்டிவா பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. சிலருடைய ஹேபிட்ட எது சொன்னாலும் சரி, ஒரு மனசுல உள்ளத்துல ஒரு நல்ல சிந்தனை இருக்கவே செய்யாது. எதை கேட்டாலும் அதை மறுத்து சொல்றது, எதை கேட்டாலும் வெறுக்கிற மாதிரி பேசுறது, இப்படி இருக்கவே கூடாது. ரப்புல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்றான், வவஜதக லால்லன் ஃபஹதா வவஜதக ஆயிலன் ஃபஅக்னா. நபியே, நீங்கள் தனியாக இருந்து உங்களுக்கு ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி நான் தரவில்லையா? நீங்கள் உங்களுக்கு நேரான வழியை நான் தரவில்லையா? மட்டுமல்ல, அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா, நீங்க ஒரு யதீமாக இருந்து, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து பேசுறான், அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா, நபியே நீங்க யதீமாக இருந்து அனாதையாக இருந்து உங்களுக்கு நான் அடைக்கலம் தரவில்லையா என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு என்ன சொல்கிறான்? அம்மல் யதீம ஃபலா தக்ஹர் வ அம்ம ஸாயில ஃபலா தன்ஹர், யாசிப்பவரை நீங்க விரட்டிராதீங்க. வ அம்மா பிநிஅமதி ரப்பிக ஃபஹத்திஸ், இதான் நமக்கு பாயிண்ட். உங்களுடைய ரப்பு உங்களுக்கு தந்த நியமத்தை மக்கள்கிட்ட சொல்லிக் கொண்டே இருங்கள். சுப்ஹானல்லாஹ், ரப்பு நமக்கு என்னதெல்லாம் அருள் செய்திருக்கிறானோ அதை சொல்லிக்கிட்டு இருங்க. வ அம்மா பிநிஅமதி ரப்பிக ஃபஹத்திஸ், ரப்பு தந்த நியமத்தை மக்களுக்கு சொல்லிக் கொண்டே இருங்கள். அப்போ நம்முடைய ரப்பு நமக்கு எவ்வளவோ அருட்கொடை செஞ்சிருக்கிறான், அதை நம்ம சொல்றதே இல்லை, அதை நம்ம நினைச்சு பார்க்கிறதே இல்லை. அதை சொல்லாம எது நமக்கு குறையாக தெரியுமோ அதையே பெருசா நினைக்கிறது. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ற அந்த வார்த்தை புழங்குவது இல்லை. அப்படி புழங்கினாலும் அர்த்தமற்ற ஒரு சும்மா ஒரு சடங்கு சம்பிரதாயம், ஒரு பழக்க வழக்கம் என்பதால் சொல்றது, புரிந்து உணர்ந்து சொல்வதும் இல்லை. ரெண்டுமே பிழைதான். அன்புள்ளவர்களே, அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தை சாதாரண வார்த்தை கிடையாது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு அராபி, ஒரு கிராமப்புறவாசி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வருகிறார்கள். வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு வார்த்தையை கற்றுத்தாருங்கள், அதை நான் சொல்ல வேண்டும், அதை நான் மொழிய வேண்டும் என்று கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ், அல்லாஹு அக்பரு கபீரா வல்ஹம்துலில்லாஹி கஸீரா சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹில் அஸீஸில் ஹகீம். சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இதை சொல்லுங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ், இதை அதிகமா சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அப்ப இது எவ்வளவு பெரிய வார்த்தை! அல்லாஹ்வை புகழ்ந்துகிட்டே இருக்கணும். நம்முடைய நாவு அல்லாஹ்வை அசை போட்டுக்கிட்டே இருக்கணும்.
எப்ப பார்த்தாலும் லா இலாஹ இல்லல்லாஹ், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் என்று நாம சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கிராமப்புறவாசிக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். அன்புள்ளவர்களே, அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தை நபிமார்கள் அடிக்கடி சொன்ன வார்த்தை. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை, அவர்களுடைய கூட்டத்தாரை எதிரியிடமிருந்து காப்பாற்றும் போது அல்லாஹ் சொல்கிறான், ஃபஇதஸ்தவைத அன்த வமன் மஅக அலல் ஃபுல்க் ஃபகுலில் ஹம்துலில்லாஹ் அல்லதி நஜ்ஜானி மினல் கௌமில் ஸாலிமீன். நூஹே, நீங்களும் உங்களோடு ஈமான் கொண்ட நல்ல மக்களும் இந்த கப்பலிலே நீங்கள் ஏறி சென்று பயணிங்கள். அப்படி பயணிக்கும் போது மறந்து விடாதீர்கள், அல்ஹம்துலில்லாஹ் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கற்றுத் தருகிறார். இதுல நமக்கு என்ன விளங்குது? அநியாயக்கார கூட்டத்திடமிருந்து அல்லாஹ் பாதுகாப்பு கொடுத்து கண்ணியமான முறையில அவர்களை பாதுகாத்து வழி அனுப்புகிறான். அப்படி வழி அனுப்பும் போதும் ரப்புல் ஆலமீனை மறந்து விடாமல் இந்த வேலையை செய்தது அல்லாஹ்தான், அல்லாஹ் மட்டும்தான். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. அப்ப உண்மையில் இது நமக்கு என்ன பாடத்தை தருகிறது என்றால், நமக்கு எவ்வளவு பெரிய ஆபத்தாக இருந்தாலும், அது சின்னதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும், அல்ஹம்துலில்லாஹ் ஒரு வார்த்தை தான், அல்ஹம்துலில்லாஹ், அவ்வளவுதான். அப்ப நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். இதே போல நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தள்ளாத வயதிலே, மூத்த வயதிலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி வஹபலி அலல் கிபரி இஸ்மாயில் வ இஸ்ஹாக். அல்லாஹு அக்பர். யா அல்லாஹ், என்னுடைய முதிய வயதிலே, அவர்களே சொல்கிறார்கள், என்னுடைய முதிய வயதிலே எனக்கு இஸ்மாயிலையும் இஸ்ஹாக்கையும் குழந்தை பாக்கியமாக எனக்கு அன்பளிப்பு செய்தானே, அந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும், அல்ஹம்துலில்லாஹ். சுப்ஹானல்லாஹ். அப்போ குழந்தை பாக்கியம் என்பது அது மிகப்பெரிய அருள். எத்தனையோ பேருக்கு இந்த பாக்கியம் இல்லாம இருக்குது. அல்லாஹ் தாமதமாகவும் தருவான், ரப்புல் ஆலமீனுக்கு தெரியும். எத்தனையோ பேர் எவ்வளோ மருத்துவத்தை பார்க்கிறாங்க, மெடிசன் எடுக்கிறாங்க, பல லட்சங்களை செலவு பண்றாங்க, குழந்தை பாக்கியம் கிடைக்காம இருக்குது. ஆனா ரப்புல் ஆலமீன் நம்ம குழந்தை பாக்கியத்தை தந்திருக்கிறான், அதனுடைய மகத்துவம் நமக்கு தெரியல. ஏதோ சேர்ந்தோம், பிள்ளையை பெற்றெடுத்தோம், அமானிதம்ன்றத கூட நம்ம கவனமற்று இருக்கிறோம். எவ்வளவு பெரிய பாக்கியம்! குழந்தைகளை பற்றி, குழந்தை பாக்கியத்தை பற்றி குழந்தை இல்லாதவர்கள்ட்ட தான் கேட்கணும். அவங்க எந்த அளவுக்கு மனநிலைக்கு வர்றாங்க, எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லாட்டாலும் பரவாயில்ல, நான் ஒரு தத்து எடுக்கிற குழந்தை கிடைக்குமா, ஒரு அனாதை கிடைக்குமா, அந்த அளவுக்கு மனதிலே ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள் குழந்தை பாக்கியத்தை இழந்தவர்கள். ஆனா பாக்கியத்தை இழந்தவர்கள் என்று சொல்வதை விட அல்லாஹுடைய நாட்டம் இல்லை, அவர்களுக்கு இப்படி இருப்பதுதான் அல்லாஹுடைய நாட்டம் என்றால் அதில் பல நன்மைகள் இருக்கும். ஆனால் அன்புள்ளவர்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்த உடனே அல்லாஹ்வை மறக்கல, அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னாங்க. அப்ப இதுல நமக்கு என்ன பாடம்? நமக்கு என்ன அல்லாஹ் நியாமத்து தந்தாலும் அது என் அறிவால வந்தது, என்னுடைய திறமையால வந்தது, என்னுடைய கூட்டத்தால வந்தது, என்னுடைய செல்வாக்கால வந்தது, என்னுடைய படிப்பால வந்தது, இதெல்லாம் இருக்கவே கூடாது. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ்னா நமக்கு வேலையே கிடையாது. சும்மா அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லிட்டு அது நான் தான் செஞ்சேன்னு சொல்லக்கூடாது. அல்ஹம்துலில்லாஹ்வுடைய அர்த்தம் என்ன? என்னால் முடியாது, எனக்கு எந்த சக்தியும் இல்லை, எனக்கு எந்த பவரும் இல்லை, அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் அல்ஹம்துலில்லாஹ். அதுதான் உண்மையான அர்த்தம். அன்புள்ள சகோதரர்களே, பெரியோர்களே, அப்போ அல்ஹம்துலில்லாஹ் என்பதை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் புழங்கி இருக்கிறார்கள். அதே போன்று தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு பல்வேறு சிறப்புகளை கொடுத்தான், அறிவு ஞானத்தை கொடுத்தான், ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தான், பல மொழிகளை அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான், ஜின்களை வசப்படுத்தி கொடுத்தான். இப்படிப்பட்ட சிறப்புகளை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மற்றவர்களை காட்டிலும் அவர்களை கொடுத்தான்.
அது அல்லாஹ் சொல்றான், வலகத் ஆதைனா தாவூத மின்னா ஃபضلا, நிச்சயமாக நாம் தாவூதுக்கும் சுலைமானுக்கும் மிகப்பெரிய சிறப்பை நாம் கொடுத்தோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். வலகத் ஆதைனா தாவூத வ சுலைமான இல்மா என்று அல்லாஹ் சொல்கிறான். தாவூதுக்கும் சுலைமானுக்கும் இல்மை, ஞானத்தை நாம் வழங்கினோம். 2 பேருக்கும், வாப்பா மகன் 2 பேருக்கும் நாம ஞானத்தை வழங்கினோம். சரி, வழங்கப்பட்ட அவர்கள் என்ன சொன்னார்கள்? பெருமை அடித்தார்களா? அறிவை வைத்து என்னை விட வேறு யாரும் அறிவாளி இல்லை என்று சொன்னார்களா? மற்றவர்களை காட்டிலும் எல்லா மொழிகளையும் எல்லாம் கற்றுக் கொடுத்தானே, பறவைகளோடு பேசினார்களே, ஜின்களோடு பேசினார்களே. அப்படி என்று இருக்கும்போது, அவங்க ஆட்சி அதிகாரத்தையும் கொடுத்திருக்கும் போது பெருமை அடித்தார்களா? ஆணவம் கொண்டார்களா? இல்லை. 2 பேரும் சேர்ந்து என்ன சொன்னார்கள்? வகாலா, 2 பேரும் சேர்ந்து சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஃபல்லலனா அலா கஸீரின் மின் இபாதிஹில் முஃமினீன். 2 பேரும் சேர்ந்து சொன்னாங்க, எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. சுப்ஹானல்லாஹ். அந்த அல்லாஹ் எப்படிப்பட்ட அல்லாஹ்? முஃமின்களாகிய அவனுடைய அடியார்களை விட, எல்லாரையும் விட எங்களை அல்லாஹ் மேன்மைப்படுத்தினானே, அந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். எப்படி சொன்னாங்க? இவ்வளவு அறிவு ஞானத்தை வழங்கியும் அவருடைய பணிவு, அவர்களிடத்துல இருந்த அடக்கம், அல்லாஹ் தான் எல்லாமே, அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று சொன்னார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும். அன்புள்ளவர்களே, அல்ஹம்துலில்லாஹ் என்பதை சாதாரணமா நம்ம சொல்லக்கூடாது. நபிமார்கள் சொன்னது மட்டுமல்ல, வானவர்கள் மலக்குமார்கள் சதா நேரமும் அல்லாஹ்வை துதித்துக் கொண்டே இருக்கிறார்கள், அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அரிசை சுமந்து கொண்டு அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். அது மட்டுமா? وَإِن مِّن شَيْءٍ إِلَّا يُسَبِّحُ بِحَمْدِهِ وَلَكِنْ لَا تَفْقَهُونَ تَسْبِيحَهُمْ. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பூமியில் படைத்திருக்கின்ற அனைத்து படைப்பினங்களும் அல்லாஹ்வை புகழாமல் இல்லை. முடிஞ்சு போச்சு. எல்லாம் அல்லாஹ் என்னதெல்லாம் படைச்சானோ எல்லாமே அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. வானங்கள், பூமி புகழ்கிறது, மரங்கள், செடிகள், கொடிகள், பறவைகள் எல்லாம் அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் சொல்றான், வலாக்கில்லா தஃப்கஹூன தஸ்பீஹஹும். ஆனா வானம் எப்படி புகழுது, பறவை எப்படி புகழுது, அல்லாஹ்வை இது எப்படி புகழுது, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. வலாக்கில்லா தஃப்கஹூன தஸ்பீஹஹும், அதனுடைய தஸ்பீஹெல்லாம் உங்களுக்கு தெரியாதுன்னு அல்லாஹ் சொல்றான். அப்போ அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட எல்லாமே அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அன்புள்ள சகோதரர்களே, காலையில முழிச்ச உடனே நம்ம இப்படி சொல்றோமா? துஆ தெரியும், மனப்பாடம் இருக்கும். அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர். மனப்பாடம் இருக்கும் பெரும்பாலும். சிலருக்கு மனப்பாடம் இல்லாமலும் இருக்கும். மனப்பாடம் இருப்பவர்களுக்கு கூட நம்ம இதை சொல்றோம். காலையில முழிச்ச உடனே அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர். என்ன அர்த்தம்? யா அல்லாஹ், எங்களை மரணித்ததற்கு பிறகு, நீ எங்களை மரணிக்க செய்ததற்கு பிறகு எங்களை உயிரை கொடுத்திய, உனக்கே எல்லா புகழும், உன் பக்கமே மீட்சி இருக்கிறது. மௌத்து, அதாவது தூக்கம் என்பது மௌத்து. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், தூக்கம் என்பது மௌத்து. அல்லாஹ் சிலருடைய உயிர்களை கைப்பற்றான் தூங்கும் போதே சிலருடைய உயிர்களை எடுக்கிறான், சிலருக்கு அல்லாஹ் திருப்பி கொடுக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், தூக்கம் என்பது மௌத்தது. அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எங்களை நீ மரணிக்க செய்ததற்கு பிறகு எங்களுக்கு உயிரை கொடுத்து எழுப்பினாயே, அந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும். இப்படி நம்ம சொல்றோமா? உயிரை அல்லாஹ் திருப்பி தந்திருக்கிறானே, இன்னைக்கு வாழ்றதுக்கு அல்லாஹ் உயிரை தந்திருக்கிறானே, இதுக்காக நம்ம அல்ஹம்துலில்லாஹ் என்று நம்ம சொல்றோம். தூங்கும் போது நம்ம என்ன சொல்லிட்டு தூங்குறோம்? அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வ அஹ்யா. யா அல்லாஹ், உன்னுடைய பெயரால நான் மௌத்தா போறேன், உன்னுடைய பெயரால நீ உயிர் பிச்சை தந்தா நான் திரும்ப உயிர் எழுவேன். இத சொல்லிட்டு தான் நம்ம தூங்குறோம். மௌத்தா போறேன்னு சொல்லிட்டு தான் தூங்குறோம். திரும்ப எழும்போதும் யா அல்லாஹ் நீ உயிரை கொடுத்துட்டியே திருப்பி, உனக்கே எல்லா புகழும், அல்ஹம்துலில்லாஹ். இப்படி நம்ம சொல்றோமா? சிந்திச்சு பாருங்க. அப்போ அல்ஹம்துலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கற்றுத்தந்தாங்க. இந்த துஆவை பிராக்டிகலா நம்ம சொன்னா
நம்முடைய ஒவ்வொரு உயிர் வாழ்வனுடைய மூச்சுகள் பரக்கத்தாக அமைந்துவிடும், மிகச் சிறப்பாக அமைந்துவிடும். அந்த உயிரை நம்ம நினைச்சு பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. ஓதும் போதே, நைட்ல தூங்கும் போதே நான் மூத்தா போறேன்னு சொன்னா மூத்து சிந்தனை வந்துடும். திரும்ப எந்திரிக்கும் போது துவாவை ஓதுனா, அர்த்தத்தோட ஓதுனா மூத்து சிந்தனை ஆட்டோமேட்டிக் வரும். அல்ஹம்துலில்லாஹ், இன்னைக்கு அல்லாஹ் உயிரை தந்துட்டான், இன்னைக்கு நம்ம உயிரோடு வாழ்வோம் அப்படின்னு அந்த சிந்தனை நமக்கு இருக்குமா இல்லையா? அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ற அந்த வார்த்தை சாதாரண வார்த்தை இல்லை என்பதை நம்ம தெளிவா விளங்கும். அடுத்தது அன்புள்ள சகோதரர்களே, தும்முறோம். தும்முறதுன்னா என்ன? தும்மும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மூச்சை பிடிச்சி திருப்பி கொடுக்குறான். அப்படி திருப்பி கொடுத்தாதானே அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்ல முடியும். தும்முறோம், திருப்பி அல்லாஹ் உயிரை தந்துட்டான், அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு நம்ம சொல்லணும். இது சொல்றது கேட்கும் போது, பின்னாடி இருந்து கேட்கும் போது, இரஹம்கல்லாஹ், அல்லாஹ் உனக்கு உயிரை கொடுத்துட்டான்பா, அல்லாஹ் உனக்கு ரஹ்மத் செய்வான். எவ்வளவு பெரிய அவர் நமக்கு துவா செய்ய, திருப்பி அவருக்கு துவா செய்யுமே, யஹ்தீகுமுல்லாஹு வ யுஸ்லிஹு பாலக்கும், அவருக்கு நன்றி கடன். நமக்கு துவா செஞ்சவருக்கா, அல்லாஹ் உங்களுடைய காரியங்களை சீராக்கி உங்களுக்கு அல்லாஹ் நேரான வழியை தருவான. எப்படி மார்க்கம்! சுப்ஹானல்லாஹ். இதை நம்ம சாதாரணமா சும்மா அல்ஹம்துலில்லாஹ் இரஹம்கல்லாஹ் யஹ்தீகுமுல்லாஹ் இப்படி சொல்லிட்டு போயிடக்கூடாது. 1000 அர்த்தங்கள் இருக்கு. அல்லாஹ் அந்த ஒரு செகண்ட்ல உயிரை எடுத்துட்டா முடிஞ்சு போச்சு. அப்ப அந்த உயிரை திருப்பி தர்றான் ஒரு செகண்ட்ல, எத்தனையோ மைக்ரோ செகண்ட்ல திருப்பி எல்லாம் உடனே கொடுக்குறான். அல்ஹம்துலில்லாஹ். இதை நினைச்சு நம்ம சொல்றோமா? பிராக்டிகலா இதை நினைச்சு நம்ம அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றோமா, அல்லது தும்முனா சொல்லணும் அப்படின்றதுக்காண்டி சொல்றோமா? சிந்திச்சு பாருங்க அன்புள்ள சகோதரர்களே, இது ஒரு சாதாரண வார்த்தை அல்ல. அடுத்தது, நம்ம சாப்பிடும்போது அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத் தர்றாங்க. எப்படி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னல்லாஹ லயர்தா அனில் அப்தி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அடியானை பொருந்திக் கொள்கிறான். எப்படிப்பட்ட அடியானை பொருந்திக் கொள்கிறான்? அன் யஅகுலல் அக்லத ஃபயஹ்மதஹு அலைஹா. அவன் சாப்பிடுறான், ஒரு உணவை சாப்பிடுறான். அப்படி சாப்பிடும்போது ஃபயஹ்மதஹு அலைஹா, அந்த உணவுக்காக அல்லாஹ்வை புகழ்றான், அல்லது அவ் யஷ்ரப ஷர்பத ஃபயஹ்மதஹு அலைஹா, அல்லது ஒரு ஷர்பத்தை குடிக்கிறான். ஷர்பத் என்றால் குடிபானம். குடிபானம் என்னவாவும் இருக்கட்டும், ஹலாலான குடிபானம் குடிக்கும் போது அல்லாஹ்வை புகழ்றான், அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றான். இப்படிப்பட்ட அடியானை அல்லாஹ் பொருந்திக் கொள்கிறான். சுப்ஹானல்லாஹ். அப்ப நம்ம அப்படி குடிக்கும் போது அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் குடிக்கிற பாக்கியை தந்தானே. சாப்பிடும் போது அல்ஹம்துலில்லாஹ், இப்படி நம்ம சொல்லிட்டோம். ஒரு வார்த்தை தாங்க ரப்புல் ஆலமீன் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு வார்த்தை. இது நமக்கு என்ன பெரிய கஷ்டமா? அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றது மூச்சு வாங்குறதா? இல்ல, ஒரு சின்ன ஒரு வார்த்தை. ஆனா எவ்வளவு பெரிய அர்த்தம் பாருங்க. இப்படி நம்ம சொன்னா அல்லாஹ் திருப்தி கொள்கிறான். அன்புள்ள சகோதரர்களே, இது ஒரு சாதாரணமா நம்ம எடை போடக்கூடாது. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. சிலருக்கு அல்லாஹ் விரும்பியதை சாப்பிட முடியாம வச்சிருக்கான். நினைச்சதை சில பேருக்கு சாப்பிட முடியாது. பலருக்கு அல்லாஹ் நினைச்சதை சாப்பிடறதுக்குரிய அந்த வாய்ப்பை தந்திருக்கிறான். காலையில முழிச்ச உடனேயே மாத்திரை போடணும். எப்போ வரைக்கும்? ஹயாத்துள்ள வரைக்கும். அப்படி சரி, சாப்பிடறதுக்கு முன்னாடி ஒரு மாத்திரை, சாப்பிடறதுக்கு பிறகு மாத்திரை. ஒரு மாத்திரை இல்ல, சில பேர் பல மாத்திரைகள் வச்சிருப்பாங்க. 20-25 மாத்திரைகள்லாம் போடுறவங்க இருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நினைச்சதை சாப்பிட முடியல. அதை சாப்பிடணும், இதை சாப்பிடணும் அப்படின்னு நினைச்ச சாப்பிடணும், இதை தான் சாப்பிடணும், இதை சாப்பிட முடியாது. அப்படி அல்லாஹ் சிலருக்கு கொடுத்துருக்கு. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நிறைய எத்தனையோ நோயாளிகள் இருக்கிறாங்க. அதனாலதான் நம்முடைய மார்க்கம் நோயாளிகளை பாருங்க, விசிட் பண்ணுங்கன்னு சொல்லுது. யாரு நம்ம விசிட் பண்றோம்? குடும்ப உறவினர்களே நோயாளிகளா இருந்தா பாக்குறது இல்ல, இது மற்றவர்களை பாக்குறதா? ஆனா இன்னைக்கு முஸ்லீம் அல்லாதான் கையில எடுத்துக்கிட்டு பெரிய அளவுல செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அது ஒரு தாவா பணி, அவர் பார்வையில ஒரு தாவா பணி நடக்குது, நம்ம செய்யறது இல்லை. ஆனா நோயாளிகளை சந்திச்சு பாருங்க, எப்படி சாப்பிடுறாங்க. வாயிலேந்து போக முடியல, மூக்கு வழியா கொடுக்குறாங்க. சிரிச்சுப்பாங்க. அதுல சும்மா இல்ல, அல்லாஹ்வை புகழ்றதுண்டா எவ்வளவு சாப்பிடுறோம், அல்ஹம்துலில்லாஹ் நம்ம சொல்றோமா இல்லையா? ஆனா சிரிச்சு பாருங்க, மூக்கு வழியா டியூப் வழியா தான் உணவு வாய் வழியா போகாது. அப்படி சிலருக்கு அல்லாஹ் வச்சிருக்கிறான். இன்னும் சிலர் பாருங்க, யூரின் சில பேருக்கு போறது இல்லை, நேரா போகாது, தனியா டியூப் தான். அப்படிதான்.
இன்னும் சில பேருக்கு நீர் போகுது, ஆனா கழிவு நீர் இருக்குதே அது போக மாட்டிருக்கு, வயிற்றுலயே அடைஞ்சிருக்கு. அதனால என்ன பண்றாங்கன்னா வயிறு உப்பிடுது. வயிறு அப்படியே வீங்கின உடனே ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை இன்னொரு இடத்துல ஓட்டையை போட்டு அந்த கழிவு நீரை எடுக்க வேண்டியது. இப்ப சகோதரர்களே, அல்ஹம்துலில்லாஹ் நம்ம சாதாரணமா நம்ம நினைச்சது சாப்பிடறதுனால ஒண்ணும் பெருசா தெரியல. அவர்களையும் சிந்திச்சு பாரு. அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் அடியானை பொருந்திக் கொள்கிறான், அவன் சாப்பிடும் போது அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார். அதே போன்று அவன் குடிக்கும் போது அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக அந்த அடியானை பொருந்திக் கொள்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். சஹீஹ் முஸ்லிம்ல இது இடம்பெறுகிறது. அன்புள்ள சகோதரர்களே, இவ்வளவு பெரிய வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ் சாதாரணமா நம்ம நினைக்க கூடாது. அலி ரலியல்லாஹு அன்ஹு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அன்பு மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, ரெண்டு பேரும் சில உடல் அசௌகரியம் ஏற்பட்ட அந்த சூழ்நிலையில கேட்கிறாங்க, வாப்பா எங்களுக்கு ஒரு ஹாதிம், ஒரு பணி செய்யக்கூடிய ஒரு பணியாளரை கொடுங்களேன், ஒரு வேலைக்காரி அவங்கள கொடுங்களேன் அப்படின்னு கேட்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிஞ்சுக்கிட்டாங்க எதுக்கு கேட்கிறாங்க. அவங்களால முடியல, இப்போ இந்த சக்தி உடல் பலம் இல்ல, பலம் குன்றி போய் இருக்கிறாங்க அப்படின்னு விளங்கிட்டு. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க தெரியுமா? அலா உஅல்லிமுக்குமா கைரன் மிம்மா சஅல்துமானி, நீங்க ரெண்டு பேரும் என்கிட்ட வந்து கேக்குறீங்களே, இதை விட நான் சிறந்தது உங்களுக்கு கற்றுத்தரட்டுமா அப்படின்னு கேட்கிறாங்க. எதை விட? இப்ப நீங்க கேட்ட கோரிக்கை இருக்குதே, அதை விட நான் சிறந்த ஒன்றை நான் படிச்சு தரவான்னு கேட்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நீங்க ரெண்டு பேரும் படுக்கைக்கு சென்ற தூங்கும் போது அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 34 தடவை நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஹுவ கைருல் லகுமா மின் ஹாதிமின், உங்க ரெண்டு பேருக்கும் இந்த உங்களுக்கு வேலைக்கு ஆளை கேட்டீங்களே, ஹாதிம் கேட்டீங்களே, அதை விட சிறந்தது இதுவா இருக்கும்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹ். இங்க நம்ம இந்த ஹதீஸை தெளிவா விளங்கணும். எப்படின்னா, பணியாளர் கேட்கிறாங்க. ஏன் கேட்கிறாங்க? எதுக்கு வீட்டுல ஆளு, வேலைக்கு ஆள் தேவை, முடியலன்றதுனால தேவை, அப்படிதானே? அப்படின்னு இருக்கும்போது பாடி டயர்ட் ஆயிருது, வேலை செய்ய முடியல, வேலை பளு சும்மா கூடிருது. இப்படி ஒரு தேவை இருந்தா நீங்க இந்த டைம்ல கொஞ்சம் பொருந்திக்கங்க, இதை நீங்க சபுர் செய்யுங்க, இதை விட சிறந்ததை நான் சொல்றேன். சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர். இப்படிதான் நம்ம ஹதீஸே இப்படி வருது. இதுதான் நம்ம இன்னைக்கு நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்கோம் இந்த ஹதீஸை வச்சுதான். சரி, இதுல என்ன அப்படின்னு கேட்டா, வேலை செய்யறவங்களை வச்சுக்கிற கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. அதை விட சிறந்தது என்ன அப்படின்னா, நீங்க இதை ஓதுனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு உடல் பலத்தை தருவான், ஆன்மீக சக்தியை அல்லாஹ் தருவான். நீங்க இழந்ததை விட நிறைவா நீங்க இதை ஓதுறதுனால நீங்க இருப்பீங்க அப்படின்றத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு இதை பத்தி சொல்றாங்க. எப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களோ, அதை நான் என்னுடைய வாழ்நாள்ல நான் சொல்லாம நைட்ல தூங்குறதே இல்லை. எந்த அளவுக்குன்னு சொன்னா, யுத்த களத்திலும் கூட, போர் நேரத்திலும் கூட நைட்ல நான் தூங்கும் போது இதை ஓதிட்டு தான் தூங்குறேன். சுப்ஹானல்லாஹ். அன்புள்ள சகோதரர்களே, பெரியோர்களே, அப்ப சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் என்று சொன்னா உடல் ரீதியிலும் நமக்கு பலம் வருகிறது, ஆன்மீக சக்தி வருகிறது. இதை நம்ம நம்பி ஆகணும். ஏன்? அல்லாஹ்வை புகழ்றோம், அல்லாஹ்வை துதிக்கிறோம், அல்லாஹ்வை பெருமைப்படுத்துறோம். அப்படின்னு இருக்கும்போது அல்லாஹ் நமக்கு பலத்தை தர்றான் அப்படின்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் சொன்னார்கள் என்றால், இதுவும் சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டுள்ள ஹதீஸ். எனவே அல்ஹம்துலில்லாஹ் என்பதை சாதாரணமாக நாம் எடை போடாமல் உள்ளார்ந்து அல்லாஹுவை உண்மையிலே அவனுடைய சக்தியை, அவனுடைய சிஃபாத் பண்புகளை, அவனுடைய வல்லமைகளை உணர்ந்து அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் நமக்கு பல்வேறு விதமான நன்மைகள் கிடைக்கின்றன என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே இப்படிப்பட்ட ஒரு நிலையை நாம் ஏற்படுத்திக் கொள்வோமாக என்று கூறி முதலாவது குத்பாவை நிறைவு செய்து கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புள்ள சகோதரர்களே, பெரியோர்களே, ஒரு மௌத்து செய்தி வருது. இன்னைக்கு ஊர்ல பல மௌத்துகள் நடந்துகிட்டு இருக்குது. இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. இப்போ ஒரு மௌத்து செய்தி வந்தா இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? எந்த வார்த்தையை நம்ம சொல்லுவோம்? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லி, இதுவும் புகழ் தான்.
அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னா மட்டும்தான் அல்லாஹ்வை புகழ்றதுன்னு இல்ல. தொழுகிறது அல்லாஹ்வை புகழ்றது, குர்ஆனை ஓதுறதும் அல்லாஹ்வை புகழ்றதுதான், துஆ கேட்பதும் அல்லாஹ்வை புகழ்றதுதான், தௌபா செய்வதும் அல்லாஹ்வை புகழ்றதுதான். விளங்குதா இல்லையா? எல்லாம் அல்லாஹ்வுடைய புகழ் தான். நன்மை ஏவுறதும் அல்லாஹ்வை புகழ்றதுதான், தீமையை விட்டு தடுப்பதும் அல்லாஹ்வை புகழ்வதுதான். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொன்னாலும் அல்லாஹ்வை புகழ்றதுதான், சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் புகழ்றதுதான். சரி, இப்ப இது இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் நம்ம அடிக்கடி சொல்லுவோம். சூடான் நாட்டு மக்கள் இருக்கிறார்களா இல்லையா? அந்த மக்கள் இப்பொழுதும் அவர்களுடைய வழக்கத்துல உள்ளது என்ன தெரியுமா? ஒரு மௌத்து செய்தியை யாராவது சொல்லிட்டா அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுவாங்க. ஒரு மௌத்து செய்தியை சொன்னா அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுவாங்களாம். ஆனா அல்ஹம்துலில்லாஹ்னு எப்படி சொல்றாங்க, எப்படி அதை எடுத்துக்கிறாங்க? இப்ப நம்மகிட்ட யாராவது வந்து என் வாப்பா மௌத்தா போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொன்னா அவர் எப்படி எடுப்பாரு? அல்ஹம்துலில்லாஹ் உன் அப்பா போனா தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்களா இல்லையா? ஆனா யதார்த்தம் என்னன்னா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லதான் சரி. ஹதீஸ்ல வருது, மலக்குமார்கள்ட்ட அல்லாஹ் கேட்பானா, ஒருவருடைய பிள்ளைய அல்லாஹ் உயிர் எடுத்துட்டான். பிள்ளை உயிர் எடுத்த உடனே மலக்குமார்கள்ட்ட கேட்பானா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்பானா மலக்களை பார்த்து, நீங்க என்னுடைய அடியானின் குழந்தையை கைப்பற்றி விட்டீர்களா? கபல்தும் வலத அப்தி, என் அடியானின் குழந்தையை கைப்பற்றி விட்டீர்களா? ஃபயகூலூன நஅம், ஆமாம் கைப்பற்றி விட்டோம் என்று சொல்வார்கள். திருப்பி அல்லாஹ் கேட்பானா, கபல்தும் சமரத ஃபுஆதிஹி, அவருடைய எப்படி வார்த்தையை சொல்றாங்க பாரு ஸல்லல்லாஹு, அவருடைய ஈரக்கொலையை நீங்க எடுத்துட்டீங்களா? அதாவது ஈரக்கொலை என்பதை விட இதய கனி, அவருடைய சமராண்ட கனி, ஃபுஆதுன்னா ஈரக்கொலை, ஈரல். அப்ப அவருடைய இதய கனிய நீங்க எடுத்துட்டீங்களா அப்படின்னு கேட்பான். அப்போ மலக்குமார்கள் சொல்லுவாங்களாம், ஃபயகூலூன நாம், யா அல்லாஹ் ஆமா நாங்க எடுத்துட்டோம், கைப்பற்றிட்டோம்னு சொல்லுவாங்களாம். அப்ப அல்லாஹ் சொல்லுவானா, ஃபயகூலு மாதா கால அபதி, என் அடியான் என்ன சொன்ன அந்த நேரத்துல, பாப்பாக்காரர் என்ன சொன்னாரு குழந்தையை கைப்பற்றும் போது அப்படின்னு அல்லாஹ் கேட்பானா. அப்போ மலக்குகள் சொல்லுவாங்களாம், ஃபயகூலூன ஹமீதக, உன்னை முதல்ல புகழ்ந்தாங்க, அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ், முதல்ல உயிரை கைப்பற்ற உடனே உன்னை புகழ்ந்தாங்க, அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னாங்க. அடுத்தது வஸ்தர்ஜா, திரும்ப இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொன்னாங்க அப்படின்ட்டு அவங்க மலக்குமார்கள் சொல்லுவாங்களாம். அப்படியா? ஃபயகூலுல்லாஹ், அல்லாஹ் சொல்வானாம், இப்னு லி அப்தி பைத்தன் ஃபில் ஜன்னah, இவருக்காக சுவர்க்கத்திலே ஒரு வீட்டை கட்டுங்கள். வீட்டை கட்டுறதோடு மட்டும் இல்ல, வஸம்மூஹு பைத்தல் ஹம்தி, பைத்துல் ஹம்து என்று பேரையும் அந்த வீட்டுக்கு பேரு சுட்டுங்கள். அல்லாவே வீட்டை கெட்ட சொல்லி அந்த வீட்டுக்கும் பேரை வச்சு பைத்துல் ஹம்து அப்படின்ற பேரையும் வச்சிருங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். பைத்துல் ஹம்துன்னா புகழுக்குரிய வீடு. சுப்ஹானல்லாஹ். அப்போ ஒரு குழந்தையை கைப்பற்றினா பதட்டம் வந்துடக்கூடாது, படபடப்பு வந்துடக்கூடாது, நிராசை அடைஞ்சிடக்கூடாது, ஈமானை இழந்துடக்கூடாது, நானும் சேர்ந்து போயிட்டா என்ன இப்படி எல்லாம் பேசக்கூடாது, தற்கொலை செய்வோமா இப்படி எல்லாம் நினைச்சு பார்க்க கூடாது, நான் மனசே இப்படி விட்டுட்டேன், என் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு இப்படி எல்லாம் பேசக்கூடாது. அப்ப எப்படி சொல்லணும்? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுக்கே எல்லா போலும், அல்லாஹுக்கு தெரியும். என் பிள்ளைய கைப்பற்றா அல்லாஹ்வுக்கு தெரியும், அவன் தான் தந்த உயிரை அவன் தான் எடுத்துக்கிட்டான். இது அற்புதமா நம்ம வரலாற்று செய்தியில பார்த்தோமா இல்லையா? அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவி உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா, ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பிள்ளை பிறக்குது. எப்ப பார்த்தாலும் அபூ தல்ஹா பாசமா வீட்டுக்கு வந்த உடனே முதல்ல என் பிள்ளை எப்படி இருக்குன்னு கேட்பாங்க. வந்து நுழைஞ்ச உடனே சலான் சொல்லிட்டு என் பிள்ளை என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி கேட்பான். அவ்வளவு பாசம். ஒரு தடவை அந்த பிள்ளை மூத்தா போச்சு. உம்மு சுலைம் என்ன பண்றாங்க, அவங்க கொஞ்சம் கூட படபடப்பு இல்லை, யதார்த்தத்தை விளங்கி வச்சிருக்கிறாங்க. என்ன செஞ்சாங்க, பிள்ளைய நிம்மதியா அப்படியே படுக்க வச்சுட்டு கணவர் உள்ள வர திருப்பி கேட்கிறாங்க, என் பிள்ளை எங்கேன்னு உள்ள நுழைஞ்சு கேட்கிறாங்க. பிள்ளையா? பிள்ளை தூங்குதே அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா பிள்ளை தூங்குது? ஆமா, முன்னாடி இருந்து தூங்குறத விட இப்ப நல்லா அழகா நிம்மதியா தூங்கிட்டு இருக்குதுங்க அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு கணவருக்கு உணவெல்லாம் பரிமாறி கொடுத்துட்டு அதுக்கு பிறகு இல்லற வாழ்க்கைன்னு சுப்ஹானல்லாஹ் எப்படி, அதாவது ஒரு நல்ல ஒரு மூமினாக இருந்தா இப்படித்தான் இருக்கும், யதார்த்தம் இப்படிதான் இருக்கும், யதார்த்த வாழ்வு இப்படிதான் இருக்கும். ஒரு இல்லற வாழ்க்கையிலையும் ரெண்டு பேரும் சந்தோஷமா ஈடுபட்டுட்டு அதுக்கு பிறகு மேட்டரை மெதுவா ஓபன் பண்றாங்க. எங்க அல்லாஹ்
எங்க ஒருவர் ஒரு அமானிதம் தந்து வச்சிருக்கிறார். அந்த அமானிதத்தை திருப்பி கேட்கிறாரு, கொடுக்கணுமா இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு. எவ்வளவு அழகா பக்குவமா பேசுறாங்க பாரு. சில நேரங்கள்ல நம்ம வீட்டுல யாராவது ஒரு படபடப்பு உள்ளவங்களா இருந்தா செய்தி அப்படி உடைச்சிருவோம், இன்னும் படபடப்பா ஆயிருவாங்க. அதை எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்றாங்க, அப்படி கேட்கிறாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, ஆமா அமானிதம்னா தந்தவர்கிட்ட கொடுக்கதானே செய்யணும், அவருடைய இது இல்லையா, அவருடைய ஹக்கு இல்லையா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்பதான் சொல்றாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் தான் நமக்கு இந்த குழந்தைய தந்தான், அந்த அமானிதத்தை அல்லாஹ்வே திருப்பி எடுத்துக்கிட்டான்னு சொல்றாங்க. இது எவ்வளவு அழகா ஹேண்டில் பண்ணாங்கன்னு பாருங்க. சுப்ஹானல்லாஹ். அன்புள்ள சகோதரர்களே, உண்மையில் ஒரு நல்ல ஒரு மோமினாக இறை விசுவாசியாக இருந்தால் இப்படித்தான் கையாள வேண்டும். அதனால அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிக்கிட்டே இருங்க. நமக்கு ஹைரு நடந்தாலும் ஷர்ரு நடந்தாலும் ஒரு மோமின் அவன் எப்பவும் சாதாரணமா இருக்க மாட்டான், அதாவது படபடப்பா இருக்க மாட்டான், அவன் எதுக்கும் கவலைப்பட மாட்டான். அவனுக்கு ஒரு துக்கம் நடக்குதான் சபுர் செய்வான், அது அவனுக்கு சிறந்தது. அதே மாதிரி ஒரு நல்ல இன்பம் நடக்குதான் அப்ப அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவான். இதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற மூமினுடைய விஷயம் எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு பாத்தீங்களா. அவனுக்கு நல்லது நடந்தா அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்யறான், அவன் வெறுக்கிற மாதிரி ஒண்ணு நடந்தா சபுர் செய்யறான். இதுதான் யதார்த்தம். அதனால அன்புள்ள சகோதரர்களை, வேற எதை பேசி பிரயோஜனம் இல்லை. ஒரு மௌத்து வந்தா, இந்த செய்தி வந்தா இப்படித்தான் நம்ம இருக்கணும். இதுதான் அல்லாஹ்வுடைய நாட்டம். அல்லாஹ்வுக்கு தெரியும், நமக்கு தெரியாது. நம்ம சில விஷயத்தை விரும்புவோம், ஆனா அது நமக்கு பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படக்கூடியதாக இருக்கும். நடந்து முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா நம்ம என்ன நினைக்கணும், அல்லாஹ்வுக்கு தெரியும், நமக்கு தெரியாது. அதுல எது ஹைர் இருக்கும் எது ஷர் இருக்கும்ன்றது இப்படித்தான் நம்ம கையாள வேண்டும். எனவே அல்ஹம்துலில்லாஹ் 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 இதை சொல்லிக்கிட்டே இருங்க. யாரு என்ன கேட்டாலும் சரி அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அதை உளப்பூர்வமாக சொல்லுங்க, நெகட்டிவா பேச வேண்டாம். சிலர் இருக்கிறாங்க, நல்ல செல்வம் செழிப்பு அல்லாஹ் கொடுத்தான், அல்லாஹ்வை புகழ்வாங்க, அல்லாஹ்வை தொழுவாங்க, அல்லாஹ்வை அப்படி இப்படி சொல்லுவாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா அல்லாஹ் கொஞ்சம் பொருளாதாரத்தை புடிச்சு எடுத்தா என்ன, அல்லாஹ் எத்தனை தடவை தொழுகிறோம், துவா கேட்கிறோம், ஒண்ணும் நடக்கிறது இல்லை. நஊது பில்லாஹ். அல்லாஹ் குர்ஆன்ல இப்படியே சொல்றான், அம்மல் இன்சானு இதா மப்தலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வ நஅமஹு ஃபயகூலு ரப்பி அக்ரமன். மனுஷன் பேசுறது அல்லாஹ் அப்படியே சொல்றான். அல்லாஹ் மனுஷனுக்கு நல்ல பொருளாதார வசதி வாய்ப்பெல்லாம் கொடுக்கும் போது அவன் சொல்வானா, என்னுடைய ரப்பு என்ன கண்ணியமா வச்சிருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப ரொம்ப கண்ணியமா வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லுவானா. அதே அடியானுக்கு ஒரு பொருளாதாரத்தை நெருக்கடி கொஞ்சம் பிடிச்சி, வம்மா இதா மப்தலாஹு ஃபகதர அலைஹி ரிஸ்கஹு, அவனுடைய ரிஸ்க கொஞ்சம் பிடிச்சி நல்லா இருந்தா திடீர்னு நல்லா டவுன்ல திருப்பி கீழே இறக்கி விட்டுருவான். அப்படி ஆக்கிட்டான், அப்ப அதே நாவுதான் சொல்லுமா, ஃபயகூலு ரப்பி அஹானன், என்னுடைய ரப்பு என்னை இழிவுபடுத்திட்டான், கேவலப்படுத்திட்டான். எவனுக்கெல்லாம் அல்லாஹ் கொடுக்குறான். தொழுகையாளிக்கு அல்லாஹ் தர்றது இல்ல, தொழாதவனுக்கு அல்லாஹ் அல்லி கொடுக்குறான், காஃபிர்களுக்கு அல்லி கொடுக்குறான். இப்பெல்லாம் பேசுறமா இல்லையா? அல்லாஹ் அப்படித்தான் தொழுகையாளிக்கு மட்டும் தான் கொடுக்கணும் ஷருத்தா? அல்லாஹ் நாடியதை செய்வான். அப்படிலாம் நம்ம கணக்கு பார்த்தோம் சொன்னா, ஹாமான் காரூன் கொஞ்சம் நினைச்சு பாருங்க, அவங்கள்ட்ட கொடுக்காத பொருளாதாரமா? அவங்கள்ட்ட இருக்கிற கஜானாக்களுடைய சாவிகள் இருக்குதே, அந்த சாவிகளை சுமக்கிறதுக்கே ஒரு பெரிய கூட்டம் போகுமா? கஜானாவுல அடுத்தது அது, கஜானாவுடைய திறவுகோல் இருக்குது, சாவிகள், அதையே ஒரு சமூக தெருவுல சுமந்துகிட்டு போகும். அல்லாஹ் அப்படி கொடுத்தான். அப்ப ஹாமான் காரூன் முஸ்லிம்களா? அல்லாஹ் வணங்குறவங்களா? பொருளாதாரத்தை வைத்து ஒரு மனுஷனை எடை போடவே முடியாது. இது மார்க்க அடிப்படை. அல்லாஹ் பொருளாதாரத்தை நாடியவருக்கு கொடுப்பான், அல்லாஹ் நாடியவருக்கு பொருளாதாரத்தை குறைத்து கொடுப்பான். ரெண்டையும் நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இது ரப்புல் ஆலமீன், அவனை பார்த்து நாம கேள்வி கேட்க முடியாது. இன்னல்லாஹ யஃஅலு மா யுரீத், நிச்சயமாக அல்லாஹ் அவன் விரும்பியவாறு செய்வான். லா துஸஅலூன அம்மா யஃஅலு வஹும் யுஸஅலூன், அவன் தான் உங்களை கேள்வி கேட்க முடியும், நீங்க அவனை பார்த்து கேள்வி கேட்க முடியாதுன்னு அல்லாஹ் சொல்றான். அதனால அன்புள்ளவர்களே, நமக்கு எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் நஷ்டங்கள் வந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், ஒரே வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ் இத சொல்லுங்க. நமக்கு எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் அது என்னமோ அப்படி பாரத்தை தூக்கி கீழே வச்ச மாதிரி ஆயிடும். கத்தர் அல்லாஹு வ மா ஷா ஃபஅல், அல்லாஹ் நாடி எப்படி நடந்துருச்சு, அல்லாஹ் எனக்கு ஹைரை தான் வச்சிருப்பான். இப்படி சொன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் அது பிரச்சனைமாயே இருக்காது. அதுக்கு பிறகு நம்ம உணர்வோம் இது நன்மையா போயிருச்சேன்னு நினைப்போம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒருத்தர் சோதிக்கப்பட்டிருக்கிறார். ஒரு பேஷண்ட்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பேஷண்ட போய் சந்திக்கணும், விசிட் பண்ண போறோம். அப்படி விசிட் பண்ணும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் ரஆ முபுத்தலன்,
எவர் ஒருவர் சோதிக்கப்பட்டவரை கண்ணால காண்கிறாரோ அவர் ஃபகால, அவர் சொல்லணுமா அல்ஹம்துலில்லா. யாரு? பார்க்கிறவர், விசிட்டர்ஸ், அவங்க சொல்லணுமா அல்ஹம்துலில்லாஹில்லதி ஆஃபானி மிம்மப்தலாக பிஹி. நீ எதை கொண்டு சோதிக்கப்பட்டிருக்கிறியோ அதை விட்டு அல்லாஹ் எனக்கு ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான். அப்படிப்பட்ட அல்லாஹுக்கே எல்லா புகழும். இப்படி நம்ம சொல்லணும். சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா லம் யுஸிபுஹு தாலிகல் பலா, அந்த சோதனை இவனுக்கு வராதுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹ். அப்போ பேஷண்ட்களை சந்திக்கிறதுலாம் அதை நம்ம நினைச்சு பார்க்கறதுக்கு தான். நமக்கு அல்லாஹ் ஆரோக்கியம் தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். இவ்வளவு பெரிய சோதனையா அல்லாஹ் நம்மள பாதுகாத்துட்டான் இப்படின்னு நம்ம சொல்லணும்ன்றத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அதுக்கு தீர்வு என்ன? அப்படிப்பட்ட சோதனை உனக்கு வராது நீ இப்படி சொன்னா. சும்மா பார்த்துட்டு நல்லா இருக்கீங்களா? இப்ப என்ன ஆச்சுன்னு சொன்னா, அவர் பார்க்கணும், அவர் பார்த்தார சந்திச்சாரு, அந்த பேரை வாங்கணும் அப்படின்றதுக்காக அவர் பார்த்துட்டாருப்பா, முறைக்கு பார்த்துட்டாரு, சந்திச்சுட்டாரு, குடும்பம், இந்த பேரு இருக்குல்லாம் அல்லாஹ்ட்ட எடுபடாது. அங்க போய் உண்மையிலேயே மார்க் அடிப்படையில அவங்களுக்கு நலம் விசாரிச்சுட்டு ஆறுதல் சொல்லி அல்லாஹ் உங்களுக்கு குணத்தை தருவான். லாபாஸ் தஹூர் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நாடினா விரைவுல நீங்க நலமோடு இருப்பீங்க, வீடு திரும்புவீங்க. இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த அந்த வார்த்தையை சொல்லிட்டு வரணும். அதே நேரத்தில் நம்ம நினைக்கணும், தன்னை நினைக்கணும், அல்ஹம்துலில்லாஹில்லதி ஆஃபானி, அல்லாஹ் எனக்கு ஆரோக்கியம் தந்திருக்கிறான், ஆஃபியத்தை தந்திருக்கிறானே, நீங்க எப்படி சோதிக்கப்பட்டிருக்கிறீங்களே அப்படின்றத நம்ம நமக்குள்ள பேசிக்கணும். விளங்கிச்சா இல்லையா? அங்க போய்கிட்டு தமிழ்ல மொழிபெயர்த்து சொன்னா பிரச்சனை, அது ஒரு பெரிய பலாயா வந்துடும். இது கேட்கறது தனக்கு ஏற்படக்கூடிய துவா. அது கொஞ்சம் விலகி இருந்து கேட்டுக்கலாம், அல்லது வெளியேறியதுக்கு பிறகு செஞ்சுக்கலாம். அல்லாஹ் இப்படிப்பட்ட சோதனை நம்மளை காப்பாத்திட்டான அல்ஹம்துலில்லாஹ். இப்படி நம்ம சொன்னா அந்த சோதனை இந்த துவா கேட்டவருக்கு வராதுன்னு சொன்னா. அல்ஹம்துலில்லாஹ் என்பது துவாவும் கூட. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அஃதலு துஆஇ அல்ஹம்துலில்லாஹ், துஆவில் சிறந்தது அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னாங்க. அஃதலு ذிக்ரி லா இலாஹ இல்லல்லாஹ், திக்ர்ல சிறந்தது லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி தந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இது ஒரு துஆ. அல்ஹம்துலில்லாஹ் என்பது துஆ. எனவே அன்புள்ள சகோதரர்களே, இப்படி நிறைய பேசிக்கொண்டே போகலாம். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் என்பது சாதாரண ஒரு வெற்று வார்த்தை அல்ல. சும்மா வெறுமனே நன்மையை பெற தரக்கூடியது மட்டுமல்ல, நம்முடைய ஆன்மீக ரீதியில, நம்முடைய சரீர உடல் ரீதியில, நமக்கு எல்லா வகையிலும் ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய, ஈமானை வலு சேர்க்கக்கூடிய, ஈமானை புதுப்பிக்கக்கூடிய, ரப்புல் ஆலமீன் நேசிக்கக்கூடிய, சொர்க்கத்தை அடையக்கூடிய அற்புதமான வார்த்தை தான் அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் இப்படி நம்ம சொன்னாதான் சொர்க்கத்துல போன உடனே சொல்லுவாங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சொர்க்கத்துல எங்களை நுழைச்சானே, அல்ஹம்துலில்லாஹ் சதகனா வஅதா, அவனுடைய வாக்குறுதி எங்களுக்கு அல்லாஹ் உண்மைப்படுத்தினானே என்று சொர்க்கத்திலையும் போய் இன்ஷா அல்லாஹ் நாம சொல்லுவோம். எனவே அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் இந்த வார்த்தை அடிக்கடி சொல்லுங்கள். நெகட்டிவாக, எதிர்மறையாக பேசுவதை நிறுத்துங்கள். அல்லாஹ் கொடுத்த அருட்கொடையே பேசிக் கொண்டிருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்வது போல வஅம்மா பிநிஅமதி ரப்பிக ஃபஹத்திஸ், உங்களுடைய ரப்பு உங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய நியமத்தை மட்டுமே மக்களிடத்திலே சொல்லிக்கொண்டே இருங்கள் என்ற அந்த வசனத்திற்கேற்ப நாம் நடப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட பக்குவத்தை எனக்கும் உங்களுக்கும் நம் சமுதாய மக்களுக்கும் ஆக்கி தந்த அருள் புரிவானாக என்று கூறி நிறைவு செய்து கொள்கிறேன். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன்.